ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக்ஸ் பார்ட் 3. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், ஐ பட்டன்லையும் தரேன். கண்டிப்பாக அது பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும், மோர் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அதில் தான் பேசிக்ஸ் எல்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தான் இது புரியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா தீட்டா, அதாவது தீட்டா = 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் பார்க்க போகிறோம். சைன் காஸ் தீட்டா அந்த டேபிள் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வச்சு 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் எப்படி நம்ம சைன் காஸ், அதாவது ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போது தீட்டா = 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம், ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க தீட்டா = 0 டிகிரிக்கு பார்க்கலாம். அப்போ தீட்டா = 0 டிகிரி, நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ். அண்ட் இங்கே ஆங்கிள் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இது வந்து அட்ஜசன்ட். ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் என்ன, தீட்டா = 0 டிகிரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏபிங்கிற லைனை நான் கம்மி பண்ணிகிட்டே வரேன். இந்த ஏபிங்கிற லைனை நான் கம்மி பண்ணிகிட்டே வரேன். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் ஆங்கிள் கம்மி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 50 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, 50 டிகிரி கம்மி பண்ணுறேன். அடுத்தது அதே மாதிரி ஒரு 40 டிகிரி கம்மி பண்ணுறேன். அதே மாதிரி 30, அதே மாதிரி 20, அதே மாதிரி 10, அந்த மாதிரி கம்மி ஆகிட்டே போய் லாஸ்ட்டில் 0 டிகிரி ஆயிரும். அப்போது பிசி மட்டும்தான் இருக்கும். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் அப்படியே கம்ப்ரஸ் ஆகி பிசியும் ஏசியும் ஒன்றாயிரும். அப்போ ஏபியே காணாமல் போயிடும். ஏபி காணாமல் போச்சுன்னா அது என்னது, ஏபி = 0. அப்போ பாருங்கள், ஏபியே காணாமல் போச்சுன்னா ஆப்போசிட் என்னவாக இருக்கும், ஆப்போசிட் ஏபி = 0. அப்போ ஹைபாட்னியூஸும் அட்ஜசன்ட்டும் என்னது, ஈக்குவல். ஹைபாட்னியூஸும் அட்ஜசன்ட்டும் ஈக்குவல். ஓகேவா, ஆங்கிள் என்னது, தீட்டா = 0 டிகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது, நமக்கு எது ஈக்குவல்னு சொல்லணும். ஏசியும் பிசியும் ஈக்குவல். எப்படி ஈக்குவல், இது பாருங்கள், கம்மியாகுது. இந்த லைன் இங்கே தான் இருக்குது, கம்மியாகுது பாருங்கள். ஸோ பிசியும் ஈக்குவல், ஏசியும் ஈக்குவல். ரெண்டு லைனுமே கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. லோ ஆங்கிள் லோவாய். ஓகேவா, அப்போது பிசி = ஏசி. ஸோ இப்போ ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் பார்க்கலாம். இப்போது சைன் 0 டிகிரி ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ், காஸ் 0 டிகிரி என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். அடுத்து டேன் 0 டிகிரி, ஹைபாட்டினியூஸ் கேன்சல், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அடுத்து சைனோட இன்வர்ஸ் என்ன, காசிகன் 0 டிகிரி என்ன வரும், ஹைபாட்டினியூஸ் பை ஆப்போசிட். அடுத்து சீக்கன் 0 டிகிரி, ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். அடுத்து டேனோட இன்வர்ஸ் என்ன, காட் 0 டிகிரி. காட் 0 டிகிரி என்னது, அட்ஜசன்ட் பை அப்போசிட். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் எவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். இப்போது நம்ம பாருங்கள், சைன் 0 டிகிரி கண்டுபிடிக்கலாம். நமக்கு க்ரைட்டீரியா தெரியும், என்ன கண்டிஷன்ட்டு. இப்போ தீட்டா = 0 டிகிரி. ஓகே போட்டாச்சு. ஆப்போசிட் என்ன இருக்குது, ஆப்போசிட் 0 டிவைட் பை ஹைபாட்னியூஸ் 0. அடுத்து பாருங்கள், அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட்டுக்கு வேறு ஹைபாட்னியூஸ் இருக்குது. அப்போ ஹைபாட்னியூஸ் டிவைட் பை ஹைபாட்னியூஸ் என்னது, 1. அடுத்து ஆப்போசிட் ஆட்டோமேட்டிக்காக என்னது, 0 டிவைட் பை அட்ஜசன்ட் 0. அடுத்தது ஹைபாட்னியூஸ் இருக்குது, ஹைபாட்னியூஸ் வந்து அட்ஜசன்ட், அதுக்கு மேலே ஆப்போசிட் தான் பார்க்கணும். ஆப்போசிட் பார்த்தா அது என்னது, 0. அப்போ ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை 0 = இன்ஃபினிட்டி. ஓகேவா, அடுத்த பாரு, ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஓகேவா, ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அட்ஜசன்ட்டுக்கு மேலே ஹைபாட்னியூஸ்னு போடுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் மேலே ஹைபாட்னியூஸ் = 1. அடுத்து ஆப்போசிட் இருந்தாலே ஆப்போசிட் பார்த்தா என்னது, 0. அப்போ அட்ஜசன்ட் டிவைடட் பை என்னது, 0 இன்ஃபினிட்டி. எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி தானே.
ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறோம். தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறந்துடாதீங்க, இந்த ஆங்கிள் வந்து கம்மியாகி 2 கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. அதாவது ஹைபாட்னிஸும் அட்ஜசன்ட்டும் ஒரே லைன் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த கண்டிஷன்ஸ் நம்மளால் போட முடிஞ்சுது. ஸோ இப்போ அடுத்தது தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிக்கு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா, தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிக்கு பார்க்கலாம் வாங்க. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் திரும்பவும். ஸோ இது வந்து ஒரு ஏ, இது வந்து பி, இது வந்து சி. அப்போ இது 90 டிகிரினா இதோட ஆப்போசிட் என்னது? ஹைபாட்னியூஸ். இது ஆங்கிள்னா இதோட ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட். ஆட்டோமேட்டிக்காக இது என்னவாக இருக்கும்? அட்ஜசன்ட். ரொம்ப சிம்பிளாக ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ போட்டுடலாம். எப்படி? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏசிங்கிற லைனை நம்ம என்ன பண்ணுறோம்? டிக்ரீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் கம்மியாகுது, அதாவது அதிகமாகுது. என்னென்னா 50 டிகிரின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த ஆங்கிள் அடுத்தது வருது, இது 60 டிகிரின்னு வச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் அடுத்தது வருது 70 டிகிரின்னு வச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் வருது 80 டிகிரின்னு வச்சுக்கலாம். அப்புறம் 2 ஆங்கிளுமே சேம் ஆயிரும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் ஏபி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த லைன் என்ன ஆயிடுச்சு? கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. ஏபி கூட கம்மியாகி ஏபி கூட என்ன ஆயிடுச்சு? கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. அப்போ கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சுன்னா ஹைபாட்னியூஸும் ஆப்போசிட் என்னது? அப்படியே கோஇன்சிடென்ஸ் ஆகிடும். அப்போ ஈக்குவல். அப்போது பாருங்கள், ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி. அப்போது ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் என்னாச்சு? இல்லாமல் போயிடுச்சு. பிசியே இல்லை. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 0. அட்ஜசன்ட் தானே இல்லை, அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ தீட்டா என்னது? 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறேன். இந்த ஏசிங்கிற லைன் என்ன ஆகுது? ஆங்கிள் வந்து அதிகமாக 90 டிகிரிக்கு வந்தோடனே கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. 90 கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஏபியும் நல்லா பாருங்கள், ஏபியும் ஏசியும் கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எது இல்லாமல் போச்சு? பிசியே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் 0ன்னு போட்டேன். அட்ஜசன்ட் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எது இருக்கும்? ஆப்போசிட்டும் ஹைபாட்னியூஸும் இருக்கும். ஓகே, இப்போது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் என்னது? sin 90க்கு ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ பார்க்கலாம். ஆப்போசிட் என்னது? ஹைபாட்னியூஸ் இருக்குது. ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் 1. அடுத்தது அட்ஜசன்ட் நமக்கு என்ன? 0. 0 டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் 0. அடுத்தது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் அட்ஜசன்ட், ஆப்போசிட்டுங்கிறது அட்ஜசன்ட்டுங்கிறது 0. ஆப்போசிட் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி. நல்லா பார்த்துக்கோங்க, அட்ஜசன்ட் வந்து 0. அப்போ எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. அடுத்தது ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை ஆப்போசிட் என்ன இருக்குது? ஹைபாட்னியூஸ்க்குள்ளே ஆப்போசிட் போட்டுக்கலாமா? ஆப்போசிட் டிவைடட் பை ஆப்போசிட். அப்போ என்ன வரும்? 1. அடுத்தது அட்ஜசன்ட் வந்தாலே 0 பார்த்தா போதும். ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை 0 எனிதிங் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி. அடுத்தது அட்ஜசன்ட் என்னவா இருக்குது? அட்ஜசன்ட் வந்து 0. ஓகே, அட்ஜசன்ட் வந்தாலும் 0 தான் பார்ப்போம். 0 டிவைடட் பை ஆப்போசிட் 0. ஸோ இப்படி தான் 90 டிகிரிக்கு வந்துச்சு. ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். கான்செப்ட் வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அது பாருங்கள், பிரித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகோனோமெட்ரி பேசிக்ஸில். ஸோ அடுத்த வீடியோவில் 45 டிகிரிக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.